ஹலோ கைஸ், உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் எல்லாம் பற்றி பார்க்கறதுக்கு சரியான சேனலுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. வெல்கம் டு யுவா ஸ்கில்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் தீப்பெட்டியோட டப்பா மட்டும் இல்லாமல் மீதி எந்த ஒரு ஹார்டான சர்ஃபேஸ்லையும் உரசனா பற்றிக்கிற தீக்குச்சா தான் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. நான் முதல்ல என்கிட்ட இருக்க ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு ரோல் கேப்ஸ் அதில் வச்சிடுறேன். நான் இந்த வீடியோக்காக 2 யூஸ் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் யுவா ஸ்கில்ஸ். அது கொஞ்சம் நல்லா வெட்டாகிற அளவு வச்சிருங்க. அது ஓரளவு ஊறினதுக்கு அப்புறமா அதை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ரோல் கேப்ஸில் இருக்க 2 பக்கம் பேப்பரையும் எடுத்துட்டு உள்ளே இருக்க மிக்சரை நம்ம தனியாக வெளில எடுக்க போகிறோம். பொறுமையாக பண்ணுங்க, அப்போ தான் நிறைய கிடைக்கும். இப்போ நான் பண்ணுற மாதிரி கார்னரில் லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ண பாருங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த மிக்சர் கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கப்போ அதை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை ரொம்ப நேரம் தண்ணியில் வச்சிங்கன்னா அந்த பேப்பர்லேயே அந்த மிக்சர் ஒட்டிக்கும். ஸோ மாட்ரேட்டான டைமில் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துருங்க. ரொம்ப சீக்கிரமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்க வராது. எனக்கு 2 ரோல் கேப்ஸ்லேருந்து இந்த அளவு மிக்சர் கிடச்சிது. அதோட கார்னரில் லைட்டாக கம் ஊற்றி வச்சுக்கோங்க. டேரெக்டாக அதில் ஊற்றாதீங்க, கார்னரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தனியாக ஒரு தீக்குச்சி எடுத்து லைட்டாக கம்மை அந்த மிக்சரில் அப்ளை பண்ணிவிட்டு வாட்டரோடு சேர்த்து அந்த மேட்ச்ஸ்டிக் ஹெட்டில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. மேட்ச்ஸ்டிக்கோட ஹெட்டில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் குளோரைட் கெமிக்கல் தீப்பெட்டி டப்பாவில் உரசனோன்னா ஹீட் ஆகும். அந்த மாதிரி ஹீட் ஆச்சுன்னா நிறைய ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். அதுதான் நமக்கு ஸ்ட்ராங்கான ஃபயரை உருவாக்கும். ரோல் கேப் பட்டாசில் பொட்டாசியம் பெர்குளோரேட், சல்ஃபர், ஆன்டிமோனி சல்ஃபைட் இதெல்லாமே கேஸ் லீக் ஆகாத மாதிரி 2 பேப்பருக்கு நடுவில் வச்சு சீல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஏன் சீல் பண்ணுறாங்கன்னா வெடிக்கிறப்போ சவுண்ட் அதிகமாக கேட்குன்றதுக்காக. நம்ம நடுவில் இருக்க அந்த மிக்சரை மட்டும் தனியாக எடுத்து அந்த தீக்குச்சி ஹெட்டு மேலே அப்ளை பண்ணிடுறோம். சவுண்டு கம்மியாக வரும், ஆனால் ஸ்ட்ரைக் பண்ணால் ஃபயர் ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்டிக்கோட ஒட்டி இருக்கிறதுனால கத்திக்கிறதுக்கு கண்டினியூ ஆகும். இப்போ எனக்கு நான் 2 ரோல் கேப்ஸை யூஸ் பண்ணதுக்கு 6 குச்சி வந்திருக்கு. இப்போ நம்ம அதை காய வச்சிடலாம். உங்களால் எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் காய வைங்க. நான் அதுக்கப்புறம் மறுபடியும் தனியாக 2 ரோல் கேப்ஸை இதே மாதிரியே பண்ணேன். டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நார்மலான தரையில் ஸ்ட்ரைக் பண்ணேன், நல்லா வந்தது. அப்புறம் செவுத்தில் பண்ணுறேன், கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுனால 2 அட்டெம்ப்ட் எடுத்தது. பாலிஷ்டு வுட்டில் பண்ணேன், ரொம்ப நேரம் எடுத்தது. அதுக்கப்புறம் சாதாரண ஒரு வுட்டில் அந்த ஃப்ரிக்ஷன் எந்த அளவு நல்லா இருக்கோ அந்த அளவு வேகமாக பற்றும். நான் கொஞ்சம் வீர சாகசம் பண்ணேன், அப்புறம் பயந்துட்டேன். மறுபடியும் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் நல்லா வந்தது. இதே பார்ப்பீங்களா? நெக்ஸ்ட்டு போங்க. ரொம்பவும் ஹார்டான சர்ஃபேஸில் செம ஈஸியாக பற்றிக்கிச்சு. சர்ஃபேஸில் பெயிண்ட் ஊற்றின இடம் பத்தலை, ஆனால் அதுவே நார்மலாக இந்த இடத்துல செம ஈஸியாக பற்றிக்கிச்சு. குச்சியில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனை யூஸ் பண்ணேன், அதுவும் நல்லாவே பத்துச்சு. இந்த வீடியோ முடிச்சுட்டு போகிறப்போ சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்ல வரதை ஃபில் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன். பை.